நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் பல ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெற வருகின்றனர். வரும் அவசரத்தில் மாற்று உடை, போர்வை எடுக்காமல் வந்து சிரமப்படுகின்றனர். இவர்களுக்கு உதவும் வகையில் புரோபேல் மற்றும் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் என்ற தன்னார்வ அமைப்புகள் இணைந்து அன்பு ஆடைகள் என்ற மையத்தை துவக்கி வைத்துள்ளனர். இம்மையத்தில் உள்நோயாளிகள், புறநோயாளிகள் மருத்துவமனையின் சீட்டை காண்பித்து இலவச ஆடைகளை பெற்றுக்கொள்ளலாம். இது 100 ஆண்டு கட்டிட தரைதளத்தில் மையம் அமைந்துள்ளது. பொதுமக்கள் ஒருமுறை பயன்படுத்திய ஆடை, புதிய ஆடைகள், பயன்படுத்தாத ஆடைகள் இவைகளை கொடுத்தால் அவர்கள் ஒசூரில் மறுசீரமைப்பு செய்து மீண்டும் புதிது போன்று உள்ள ஆடைகள்தான் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தான ஆடைகள் கொடுக்க விரும்புபவர்கள் 6374713775 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். கோவை மாநகராட்சியின் போத்தனூரில் 100வது வார்டு லோகநாதன் தனது வீட்டை ஒட்டி ஆட்டுப்பட்டியில் நேற்று நள்ளிரவு ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டதும் வெளியே வந்தார். 10க்கும் மேற்பட்ட நாய்கள் ஆடுகளை கடித்து குதறி கொண்டிருந்தது. நாய்களை விரட்டி பார்த்தபோது 6 ஆடுகள் பலியாகியிருந்தன. இதற்கு முன்பும் இதுபோல் நாய்கள் கடித்து 4 ஆடுகள் இறந்தன. எனக்கு சுமார் 1 லட்சத்திற்கு மேல் நஷ்டமாகியுள்ளது. இப்பகுதியில் நாய்கள் தொந்தரவு அதிகமாக உள்ளதால் குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வார்டு கவுன்சிலரிடம் கூறுகையில் 2 நாட்களில் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தருமபுரி கம்பைநல்லூரில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பெண்கள் பலியாகியுள்ளனர். மதியம் 2 மணிக்கு அவர்கள் தயாரித்திருந்த நாட்டு வெடிகள் திடீரென வெடிக்க ஆரம்பித்ததில் 3 பேரும் உடல் சிதறி பலியாகினர். அவர்களது உடல் 30 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. கை, கால்கள் உள்ளிட்ட உடல் பாகங்கள் 200 மீட்டர் தூரத்தில் சிதறி கிடந்தன. 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெடி சத்தம் கேட்டுள்ளது. போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். விபத்தில் பலியான 3 குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருச்செந்தூர் அருகே பணிக்கநாடார் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. பள்ளி ஆசிரியர் ராகவன் மீது போக்சோ வழக்கு பதிவு. போலீசார் வலைவீச்சு, ஆசிரியர் தலைமறைவு. நேற்று கடையநல்லூர் ரயில்வே நிலையத்தில் ஹிந்தியை அழித்தே தீர்வோம் என வெறித்தனமாக வந்த தற்குறி கொத்தடிமைகள் 200 ரூபாய் கூலிக்காரர்கள் ஹிந்தி எது, இங்கிலீஷ் எது என தெரியாமல் இங்கிலீஷை தாரூத்தி அழித்ததால் சுற்றி வேடிக்கை பார்த்த மக்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர். இன்று ஆயக்குடி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பழைய 3வது வார்டில் உள்ள பள்ளிவாசல் அருகில் பெண்கள் பொது கழிப்பிடம் சீரமைக்குமாறு பேரூராட்சியில் மனு தரப்பட்டது. தென்கொரியாவில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பாலம் கட்டுமானம் இடிந்து 3 தொழிலாளர்கள் பலியாகினர். தலைநகர் சியோவில் இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சியோனானில் புதிதாக மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. அதில் 10 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 3 பேர் பலியான நிலையில் 7 பேர் பலத்த காயமடைந்தனர். பாலம் இடிந்து விழுந்த வீடியோ வைரலாகியது. தூத்துக்குடி மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு 25/2/2025 இன்று பத்திரிகையாளர் நலவாரியத்தை செயல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை சார்பில் திருச்செந்தூர் செய்தியாளர் காயல்பட்டினம் வாசுதேவன் கலந்து கொண்டார். திருப்பூர் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டு பகுதியில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி துவக்கி வைக்கப்பட்டது. இப்பணி தாராபுரம் நகர மன்ற தலைவர் பாபு கண்ணன் தலைமையில் நகர செயலாளர் முருகானந்தம் முன்னிலையில் நடந்தது. வார்டு உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.